வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்று தேர்தல் ஈரோட்டில் களை கட்டி இருக்குது. மக்கள் கூட்டம் அலைமோதுது, வாக்களிக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஈரோடு தேர்தலில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வகையில் ஈரோட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் கடந்த நாட்களில் நடந்தது என்ன, அதாவது பொதுமக்கள் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக, அதாவது ஈரோடு மக்கள் தமிழக வாக்காளர்கள்லேயே ஈரோடு மக்கள் தான் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இனிப்பு செய்திகள் அவருடைய காதை எட்டி இருக்கிறது. 237 மொத்தம் பூத்து, அதை 7ஆக பிரித்து ஒவ்வொரு அமைச்சருக்கும் 30 திமுக கொடுத்து, இதில் எந்த அமைச்சர் முன்னேறி கொண்டிருக்கிறாருங்கிறதுலே ஒரு பெரிய போட்டி. அது சாமிநாதன் அவர்களா, இல்லை சக்கரபாணி அவர்களா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்களா, ஏவாவேலு அவர்களா, முத்துசாமி அவர்களா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி. ஏன்னா அவங்களுக்கு 30லேருந்து 35 பூத்தை கொடுத்துட்டாங்க. என்ன நடந்தது? ஆரத்தி எடுத்தால் 200, அங்கே வந்த ஆண் வாக்காளர்களுக்கு 300. ஒன்றை கேட்கலாம், என்னங்க பெண்கள் ஆண்கள் இதுலேயே பாடுபாடான்னு. இப்போ அப்படி தான். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி திமுக அந்த வியூகத்தை அமைக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 31ஆம் தேதியே பிரச்சாரத்தை முடித்த திமுக. என்னங்க எல்லோரும் கடைசி நாள் வரைக்கும் பிரச்சாரம் போவாங்க, ஏன் 31ஆம் தேதியே முடிஞ்சிருச்சுன்னா 31ஆம் தேதியோடு முடிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை இருக்காங்க. உளவுத்துறை தந்த தகவல் வேணாங்க, கடைசி நேரத்தில் ஏதாவது இஷ்யூலாம் வரும், நம்ம முன்னாடியே மக்களுக்கு இனிப்பு செய்திலாம் கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். என்ன பண்ணலாம்? அதுக்கு டைம் 31ஆம் தேதி நைட்டு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், 1ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் அன்னைக்கே நைட் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் முடிச்சிட்டாங்க மொத்தமே. அப்போ மக்கள் இனிப்பான செய்தியை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னா சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆரத்தி தட்டில் அடித்து சொல்கிறோம், கண்டிப்பாக ஓட்டு போடுவோம், முடிஞ்சு கதை. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அந்த நெட்வொர்க் பண்ணுறாங்க, இன்றைக்கி கூட ஒரு நாளிதழில் வந்திருக்குது விரிவாக, எப்படி அந்த நெட்வொர்க் நடக்குது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முத்துசாமி அவர்களை தவிர யாரும் பிரச்சாரத்துக்கு போக வேணாம்னு தலைமை சொல்லிடுச்சு. எல்லோரும் இந்த பார்டரில், பெருந்துறை அங்கெல்லாம் பார்டரில் இருந்துக்கிட்டு அவங்கவுங்க தேர்தல் வேலையை பார்க்குறாங்க. தேர்தல் வேலையில் எப்பயும் கைந்தேர்ந்தவராக அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இறங்கி பண்ணுவார் நம்ம செந்தில் பாலாஜி. போன தடவை செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய இடத்துல தான் ஓட்டு அதிகமாக வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தடவை சிறைக்கு போயிட்டு வெளில வந்தோன்னா அவருடைய வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி தான் பண்ணுறாங்க. என்னாச்சு? இப்போ 30லேருந்து 35 தொகுதி ஒரு அமைச்சருக்கு. அங்கே அவர் ஊரில் இருக்கக்கூடிய நகர செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், தொகுதி பொறுப்பாளர், பகுதி செயலாளர், தொழிற்சங்கம், அங்கே இருந்தக்கூடிய ஆட்கள், இவங்களெல்லாம் பிரச்சாரத்துக்கு, அமைச்சர் மட்டும் வரல, இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா திமுக கொடி போட்ட கொடி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாது, நார்மலாக போய் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தலைமையோட உத்தரவு. அதாவது சீமானுக்கு எதிராக இன்றைக்கி அதிமுகவில் யாருமே இல்லைங்கும்போது நம்ம பெருசாக இங்கே செலவு பண்ணோம், பெருசாக அமைச்சர்களை இலக்கி விட்டோங்கிற பேச்சு வரக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பெருசாக எந்த ஊடகங்களில் கூட ஈரோடை பற்றி விவாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி. இப்போ அப்படின்னாங்க, இப்போ எப்படி நடந்துகிட்ருக்கு வெளியிலன்னா, சுவிட்சு போட்டால் பத்திரிக்கையாளர்கள் வேலை செய்வாங்க, இல்லைன்னா வேலை செய்ய மாட்டாங்க. இது சொல்கிறதுக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே திமுக அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப செழிப்பாக இருக்காங்க, இல்லாதவர்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம். அது உண்டா இல்லையாங்கிறது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கூட கேட்டாங்க, என்னங்க பத்திரிகையாளர்கள்லாம் நிறையா போராட்டம்லாம் நடத்துகிறாங்க, அதை பற்றி நீங்கள் பேசலைன்னா. பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும் எல்லாம். அவர்கள் ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ அதையே எதுக்குறாங்கும் போது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தின் பெரிய தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை புலம்ப ஆரம்பித்து விட்டால் அந்த அரசாங்கம், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளோ முட்டு கொடுத்த பத்திரிகையாளர்களுக்கே இந்த நிலைமையா, அது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. சரி, ரைட், நம்ம தான். அதாவது நீங்கள் தவறானவர்களுக்கு முட்டு கொடுத்தால் தவறானதை அனுபவிக்க நேரிடும். அதோடு முடிச்சிடுறோம் இந்த விஷயத்தை. அடுத்து நம்ம ஈரோடு வந்துடுவோம். ஈரோட்டில் என்ன பிரச்சனை? இன்றைக்கி ஈரோட்டில் இருக்கக்கூடிய தொகுதியில் தடுமாறி கொண்டு இருக்கிறது நாம் தமிழர். ஏன்னா தந்தை பெரியார்னு அங்கேயும் போய் பேசிகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் நமக்கு என்ன கோபம்னா, தந்தை பெரியார் அவர்கள் அந்த பக்கம் அவர் பேசுகிறாரு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி அவர் ஒரு பக்கம், 2 பேரும் ஒரே இடத்துல பிரச்சாரத்துக்கு இப்போ அனுமதிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுக்குது. அதனால் தேவையில்லாமல் தகராறு வருது. இது எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரில. மற்ற போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க, இந்த மாதிரி எப்படி அனுமதிக்கிறாங்க நமக்கு தெரில. ஒரே சண்டை. இவங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. திமுக சூப்பராக இருக்குது. எப்படி சீமானை வச்சு விஜய் அடிக்கலான்னு ட்ரை பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? சீமான் விஜய் திட்டினார். உடனே விஜய் திட்டுவார்னு எதிர்பார்த்தாங்க. அவர் எல்லாம் யாரும் திட்டாதீங்க விடுங்க பாஸ்ட்டார். முடிஞ்சு போச்சா கதை?
அதோட இந்த பிரச்சனை நின்று போச்சா? ஆனால் சீமான் தொடர்ந்து பெரியார் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார். அது திமுகவுக்கு நன்மை வைக்கிற விதத்தில் பண்ணிட்டு இருக்காரு. தேர்தல் முடிவு அதை சொல்லும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொகுதிக்கு வெளியிலேருந்து வேலைலாம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு வார்டில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, அந்த தெருவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு முதல்ல கணக்கெடுக்கும் பணி. அந்த கணக்கெடுக்கும் பணியை வச்சு பூத் ஸ்லிப்பை வச்சு அங்கே உண்மையிலே அவங்க இருக்காங்களான்னு லோக்கல் ஆளுங்களை வச்சு பண்ணுறாங்க. லோக்கல் ஆளுங்களை வச்சு பண்ணவுடனே ஆமாங்க உறுதியான தகவல் தான் சொன்னோன்னே வெளியாட்கள் வராங்க, மக்களுக்கு இனிப்பு செய்தியை கொடுக்கிறார்கள். இதில் என்னென்னா பல ஏரியாவில் கருங்கல் பாளையம் ஆகட்டும், சத்யா நகர் ஆகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியார் நகர் ஆகட்டும், இங்கெல்லாம் பக்காவாக அடித்து தூள் கிளப்பி மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷம். அது செந்தில் பாலாஜி இருக்க இடத்துல இன்னும் சந்தோஷம், இன்னும் இனிப்புகள், அதாவது இரட்டிப்பு இனிப்புகள்ங்கிறாங்களா, அந்த மாதிரி இரட்டிப்பு இனிப்புகள்லாம் கொடுத்ததுனால மக்கள் சூப்பரான நடைமுறையில் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுக 31ஆம் தேதியோடு தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை கண்டிப்பாக மக்கள் நல்ல தீர்ப்பை சொல்லுவாங்க, நம்மளும் நினைக்கிறோம். அது பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் இந்த தடவை திமுக சைலண்ட்டாக சாதித்த திமுகங்கிறாங்கள்ல, அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம நிறைய எலெக்ஷனை பார்த்துட்டோம். திருமங்கலம் எலெக்ஷனை பார்த்தோம், விக்கிரவாண்டி எலெக்ஷனை பார்த்தோம், ஏற்கனவே ஈரோடில் பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக முறைகேடு நடந்தது வெளியில் வந்தது. இந்த தடவை ஏன் வரலைன்னா அதுதான் பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லாதது. பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தால் நீங்கள் ஒன்று யோசனை பாருங்கள், அதிமுக இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கோம். பாருங்கள், நான் பிரச்சனையாகிடுச்சு. ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் கூட லைட்டாக இருந்தது. இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு காரணம் சீமானுக்கான வாக்குகள், அவ்வளோதான். ஏன்னா சீமான் அவர்கள் தொடர்ந்து வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறார். திமுகவுக்கு அவருக்கு ஏணி வச்சா நட்டாது. அதாவது இவங்க பண ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அரசினுடைய மக்கள் விரோத சக்தியை பண்ணி அங்கே பிரச்சாரம் பண்ணால் கூட நம்ம ரைட்டுங்க நல்லா பண்ணுறாருன்னு சொல்லலாம். அங்கே போய் தந்தை பெரியாரை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கார். நமக்கே ஒன்றும் புரியல. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி ஒரு ஓட்டு கூட கிடைக்காதுன்னா கேட்காம பேசிகிட்டு இருக்கார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக எல்லா வேலைகளையும் பண்ணிவிட்டது. இதில் நம்ம நாம் தமிழர் ஏற்கனவே ஒரு சமுதாயத்தை போட்டிருக்காங்க. அவங்க கேவி ராமலிங்கம் அதிமுக மாவட்ட செயலாளர், ஏற்கனவே அதிமுக இன்சார்ஜ். அவர்கிட்ட போய் கேட்டால் ஏற்கனவே, அதாவது இந்த தடவை என்ன ஒரு பார்த்துட்ருக்கோம்னா, பிஜேபி எப்பயும் திராவிட மாடலாச்சு மோசம்னு சொல்லக்கூடிய பிஜேபி திமுக வாழ்கங்குது. ஒரு பக்கம் அதிமுக, அதுவும் திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா கட்சியும் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க. பிரச்சனையே இல்லை இனிப்பு கொடுக்கறதுக்கு. என்னன்னா மொத்தத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம்னா முதல்ல வாங்குறது பிஜேபி தான் வாங்குறாங்கங்கிறாங்க. சரி, அவங்கங்க தந்தை பெரியாரை பேசி கொண்டிருக்கிறார்கள்னா அவங்க கட்சியிலும் சில பேர் வாங்குறாங்க. அவங்களுக்கு என்ன கோவம்னா, இது இவரை வச்சு நம்பிட்டு போனால் வேலைக்காகாது. எத்தனை தடவை பயிற்சின்னு எடுத்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து எத்தனை ஒரு கட்சி தொடர்ந்து பயிற்சி எடுத்தாலும் அந்த கட்சி என்ன ஆகும்? ஒரு 4 தடவை தோக்கலாங்க. தோத்துக்கிட்டே இருந்தோம்னா அதிமுகவது ஏற்கனவே ஜெயிச்சது, ஏற்கனவே நிறையா விஷயம்லாம் வச்சுருக்கோம். ஒன்றுமே இல்லாமல் இவர் மட்டும் சம்பாதிக்கிறாருங்கிற கோபம் இருக்குமா இல்லையா? ஒருவர் வேலைக்கே போகாமல் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டு காரில் வருகிறார், சொகுசாக இருக்கிறார் போது அங்கே நீங்கள் திமுக ஊழல்னு சொல்கிறீங்க, நீங்கள் யாருங்கிற கேள்வி வருமா வராதா? நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்கிற கேள்வி வருமா வராதா? அதனால் சீமான் அவர்கள் வர வேண்டிய கட்சி ஏன் இந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு தெரில. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய தேர்தல் நமக்கு தெரிஞ்சு வரக்கூடிய தேர்தல் கூட பெருசாக இருக்காதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். திமுக காட்டில் அடைமலை தான். இன்றைக்கி அந்த 237 பூத்துகளில் பக்காவாக வேலை செய்து இனிப்பு இதெல்லாம் கொடுத்ததுனால திமுக மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. அதனால தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் அங்கே பிரச்சாரத்துக்கு போல. அடுத்த சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.